Tamil Bible Study. அப்போது கிதியோனாகிய ஏருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா சிலருடைய அந்த லைஃப் டைம் அந்த ஹிஸ்ட்ரி அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். அதில் கிதியோன் ஒருத்தர். போன அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிதியோனை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது தொடர்கிறது, எப்படி அவன் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி. கிதியோனாக்கிய எருபாகால். எருபாகால்ன்ற பேருனுடைய அர்த்தம் நம்ம பார்த்தோம்ல போன வாரம். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்ல முடியுமா? எருபாகால். பாகால் அப்படின்றது நமக்கு தெரியும், அது அந்நிய தெய்வம் என்று சொல்லி. அப்போ இந்த வார்த்தை கிதியோனுக்கு கொடுக்கப்படுது, ஒரு டைட்டிலாக கிதியோனுக்கு கொடுக்கப்படுது. அப்போ கிதியோன் ஆகிய எருபாகால் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் எருபாகால்? ஆக்சுவலா பாகாலை எதிர்த்து நிற்கிறவன் அப்படி சொல்லலாம். அது எங்க இருந்து வந்ததுன்னா போன அதிகாரத்துல நீங்க 6ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல 2வது பகுதியில நீங்க ஓகே 2வது பகுதியில நீங்க பாப்பீங்க. ஆமா 31லயே அந்த கடைசியில, அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவாஸ் கிதியோனுடைய அப்பா சொல்றார். அப்ப இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இந்த பாகாலும் ஒரு தெய்வமாக எண்ணப்பட்டது, மதிக்கப்பட்டது. அதனால்தான் அதுக்கு தோப்புகளையும் விக்கிரகங்களையும் செய்து அவர்கள் பலியிடுகிறார்கள். அதனுடைய பலிபீடம்லாம் இடிக்கப்பட்டுச்சு. அதுதான் இடித்து போட்டான். இடித்து போட்டது நிமித்தம் வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க தான் என்ன பண்றாங்க, இதை இடித்து போட்டவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது யோவாஸ் என்கிறதான கிதியோனுடைய தகப்பன் பேசுகிறதான அந்த வார்த்தை. அப்ப இதை பேசுறதுக்கு ஏன் தைரியம் வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, அது தேவன்னு தானே நீங்க அதை சண்டை போடுறீங்க, அதை இடிச்சது நிமித்தமாக. அப்ப அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் அப்படின்றதான காரியம். அப்ப தெய்வமானால் அது வழக்காடட்டும். ஏன்னா பாகால தானே எதிர்த்து நின்று அவன் ஏதோ உடைச்சு போட்டான். அப்ப அது தெய்வமானால் கிதியோனோடு கூட அதுவே வழக்காடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற காரியம். அப்ப அதன் நிமித்தமாக பாத்தீங்கன்னா கிதியோனுக்கு அந்த பெயர், பட்ட பெயர், டைட்டில் கொடுக்கப்படுது. அது எருபாகால். கிதியோனாகிய எருபாகால் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே, அதாவது அந்த டாப் சைட்ல வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கில இருந்தது. அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றார். நம்ம எப்படி பார்த்தோம்? பொன் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்திலையா பொன் அதிகாரத்தை தான் பார்த்தோம். எவ்வளவு பேர் அங்க காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரத்துல யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான ஜனங்க இவர்களுக்கு விரோதமாய் காணப்பட்டாங்க. அதுல முக்கியமா மீதியானியர்கள் இருந்தார்கள். கிழக்கத்தி புத்திரர் இருந்தாங்க. எந்த இடத்துல இருக்கு? 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வாசிக்க முடியுமா? 3வது வசனம். ஆமா, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அதை குறித்து நீங்க வாசிக்கும் போது அது ஃபுல்லா இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க, சீரழிக்கிறார்கள், அல்லது அங்க இருக்கிறதான இந்த விளைச்சல்களை எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போயிடுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். போன அதிகாரத்துல நீங்க நம்ம பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப அப்படிப்பட்டதான சூழ்நிலையில என்ன பண்றாங்க, கர்த்தர் சொல்றாங்க, உன்னுடைய ஜனங்க உன்னோடு கூட இருக்கிற ஜனங்க அதிகமா இருக்காங்க, ஜனத்தில் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள்.
அது வாசிக்கும் போது நமக்கு தோணும், ஒருவேளை சத்துருக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். சத்துருக்கர்கள் மிகுதியாய் காணப்படுறாங்கன்ற சந்தேகம் கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல சத்துருக்களை குறித்து பேசல. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் அப்படி சொல்றார். அப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த யுத்தங்களில் எப்பொழுதுமே அவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. இது ஏற்கனவே அவர் சொல்லி இருந்ததான காரியம் தான். இது யார் நிமித்தமாக? இது 2 பாயிண்ட் காணப்படுது. ஒன்று, கர்த்தர் இந்த யுத்தத்துல அல்லது நமக்கு கிடைக்கிற வெற்றியில கர்த்தர் தன்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் எப்பொழுதுமே விரும்புகிறார். அந்த யுத்தத்தை அவர் செய்தார் என்றும் அந்த யுத்தம் அவர் இல்லாதபடிக்கு நடக்காது, நமக்கு வெற்றி கிடைக்காது என்பதையும் நாம அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு பக்கம் இதன் மூலமாக மகிமைப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய பக்கத்துல பார்க்கும்போது அவர் மகிமை அடைய வேண்டும் விரும்புறாரு. இந்த ஜெயத்தினுடைய மகிமை அவருக்கு போகணுன்றாரு. மனிதனுடைய பக்கத்துல பார்க்கும் பொழுது மனுஷனுடைய அந்த இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால இப்படியாக ஒரு எண்ணம் அவனுக்கு வரும்போது தன்னுடைய பலத்தினால இந்த காரியத்தை அவன் செய்தேன் என்று சொல்லி அவன் மனதில் நினைக்கும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமான செய்கையாக பார்க்கப்பட்டாலும் உண்மையாகவே அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா தனக்கு விரோதமாக அவன் எண்ணுகிறதான ஒரு காரியம், ஒரு பெருமை என்று வரும்பொழுது அது அஃப்கோர்ஸ் தேவனுக்கு விரோதமான காரியம் என்று தேவனுடைய பக்கத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்முடைய பக்கத்திலிருந்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பெருமை நமக்கு வரும் பொழுது அது நமக்கே தீங்காக முடிகிறது என்று சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல வருவோமே பாருங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா 2வது வசனத்துடைய கடைசி பகுதியில பாருங்க, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் அப்படி சொல்றாரு. அப்ப ஒரு மனுஷன் அப்படியா எண்ணுவான் அப்படின்னு சொன்னா அதை வீம்பாக ஆண்டவர் பார்க்கிறார். இது புதிதாக அவர் பேசவில்லை. ஏற்கனவே மோசையின் மூலமாக உபாகம புஸ்தகத்துல அவர் பேசி இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 8வது அதிகாரத்துல வரும், நான் உங்களை அங்க கொண்டு போவேன், அங்க கொண்டு போன பிறகு உங்களை இப்படியாக நான் ஆசீர்வதித்து வைப்பேன், நீங்கள் உங்கள் கைகளினாலே சம்பாதிக்காததெல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள் தான் இதையெல்லாம் சம்பாதித்தது, என்னுடைய பலன் இதை சம்பாதித்தது என்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, எண்ணக்கூடாது, சொல்லவும் கூடாது என்று சொல்லி அவர் உபாகமத்துல பேசி இருந்தார். அப்ப அதை ஒட்டி தான் இங்கேயும் ஆண்டவர் பேசுறாரே ஒழிய அவர் பாத்தீங்கன்னா வேற அர்த்தத்துல சொல்லல. 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னா 17வது வசனத்துல, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து என்று சொல்லி நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறார். ஏனென்று சொன்னால் இது உன்னுடைய பலத்தினால் நடந்தது அல்ல என்று சொல்லி பாத்தீங்கன்னா மனிதன் ஆரம்ப காலத்துல புரிந்து வைத்திருப்பான். இந்த ஜனங்களை கொண்டு வருகிற ஆரம்ப காலத்துல தெரியும். நமக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிறுமைப்பட்டு காணப்படும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், இந்த ஜெயத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமாக மகிமையை ஆண்டவருக்கு நம்மளால செலுத்த முடியும். ஆனால் நம்ம பலனடைந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும்போது ஐஸ்வர்யத்தின் பக்கம் இல்லை பலத்தின் பக்கம், எந்த பக்கமாக இருந்தாலும் பலத்தின் மேலே பலனடைந்து போய்கொண்டே போவோம். அப்கோர்ஸ் கர்த்தருடைய கிருபையினால் தான் பலனடைவோம், அவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளை அறியாகவே மனிதனுடைய அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக என்று அல்ல, நமக்கு விரோதமாகவே பார்த்தீங்கன்னா அது பெருமை என்பது வரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருக்கு விரோதம். அப்போ அவர் எப்படி சொல்றாருன்னா, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு. அப்ப என் கை என்னை ரட்சித்தது, இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம், இந்த ஜெயத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நினைக்குமானால் அது அவர்களை அழைத்து பேசாம அமைதியா அடிமையா தானே வந்துட்டு இருந்தாங்க. எகிப்துல சொல்ல, இங்கேயே இப்பயே பாத்தீங்கன்னா இவர்கள் மீதியானியர்களால என்ன பண்றாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டு தான் காணப்படுறாங்க. அவரே வராரு, இவங்க என்பார் டெய்லி என்ன பண்றாங்க, கதறிட்டே இருக்காங்க. டெய்லி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனா பாகால்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பக்கம் போனா யெகோவாட்ட ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. இதாவது ரட்சிக்குமா, யெகோவா தான் இவ்வளவு நாள் மனம் இறங்கவே மாட்டேன்றாரு, இதுவாது ரட்சிக்குமா என்று சொல்லி அவருடைய தேசத்துக்குள்ள இந்த அந்நிய தெய்வங்களும் இருந்தது, யெகோவாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூடாரமும் காணப்பட்டது, ஜபாலயங்கள்லாம் காணப்பட்டது. இப்படிதான் நிலைமை அங்க இருந்தது. அப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அழுகியை கேட்டு, அவர்கள் உண்மையாக மனம் திரும்பினதை நம்ம வாசிப்போம் 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல. அப்போ அவர்கள் மனம் திரும்பின போது என்ன பண்றாரு? இவர் தான் வந்து என்ன பண்றாரு? கிதியோனை வந்து இவர் மீட் பண்றாரு. கிதியோனை வந்து இவர் மீட் பண்ணி அவனை வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து அவனை என்ன பண்றாரு? ரைஸ் பண்றாரு, ஒரு லீடராக ரைஸ் பண்றாரு. அப்ப அப்படி இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கூட்டமும் வந்து கிதியோனுக்கு கூடுச்சு. அப்போ நான் அதிகாரத்துல நான் சொன்னேன், கர்த்தர் வந்து யார் யாருடைய ஆவியெல்லாம் எழுப்பினாரோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கூடினார்கள், பெருங்கூட்டமாக அவர்கள் கூடுகிறார்கள். கூடி வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஜெயம் வந்து எனக்கு தான் அப்படின்ட்டு கிதியோனும் நினைச்சிடக்கூடாது, மற்றவர்களும் நினைச்சிடக்கூடாது. அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்லை. அப்படிதான் ஆண்டவர் பேசும்போது எப்பொழுதுமே அது நமக்கு நல்லதில்லை அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் பேசுவார். இப்ப முழு இருதயத்தோட என்னிடத்துல நீ அன்பு செலுத்த வேண்டும், மற்ற எல்லாவற்றை காட்டிலும் என்னிடத்துல அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்கு தோணும், இது எப்படி எல்லாம் பாசிபிள் இது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். இல்லை ஆண்டவர் வந்து ரொம்ப பொசசிவா இருக்காரு, ரொம்ப சென்சிட்டிவா இருக்காரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுல உண்மையா ஆழமாக அடங்கி இருக்கிற காரியம் என்னன்னா, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலதான் அவர் அதை பேசுறாரு. ஏன் அப்படி சொன்னா, நீ முழு இருதயத்தோடு என்னிடத்துல அன்பு செலுத்தலைன்னா பாதிக்கப்பட போறது ஆண்டவர் கிடையாது, நம்ம தான். அப்ப அவருடைய கட்டளைகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதுல வந்து அடிப்படையாக அது பேஸா காணப்படுறது என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம மேல அவர் வைத்திருக்கிறதான அன்பு தான் அதுல காணப்படும். ஆனா நம்ம அதை மேலோட்டமாக அப்படி பார்க்க மாட்டோம். அவர் சொல்லும் போது என்ன என்ன அப்படின்னு தன்னை வைத்துதான் அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். நீ எனக்கு கீழ்ப்படியணும், நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா என்னிடத்துல அன்பு செலுத்தணும் இப்படின்ட்டு அவர் பேசும்போது இவர் என்ன இவ்வளவு பொசசிவா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நான் மட்டும்தான் உங்களுடைய நாயகர், நான் மட்டும்தான் ஒரே தெய்வம் அப்படின்னு. அப்ப அது ஒரு பக்கம் நம்ம மனுஷனா நம்ம திங்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொசசிவான ஒரு காடா இருக்காரு, ரொம்ப எரிச்சல் உள்ள தேவனா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். வழியா அதற்குள் அந்த எரிச்சல் உள்ள தேவன் என்பதற்குள் அடங்கி இருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நன்மைக்காக தான். ஏனென்று சொன்னா நீ அப்படி இல்லைன்னா நீ தான் வீணா போக போற அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு நியாயாதிபதியா தண்டிச்சுட்டு என்ன பண்ணுவாரு? போயிடுவார். கீழ்ப்படியாத ஜனங்களை கடைசியா ஒரு நாள் என்ன பண்ற போறாரு? அழிச்சிட்டு போயிட்டு போறாரு. அப்ப யாருக்கு தான் லாஸ் அப்படின்னு சொன்னா, அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கு, தங்களை ஒப்பு கொடுக்காதவர்களுக்கு தான் லாஸே ஒழிய தேவனுக்கு அல்ல. அப்ப அதுல அடிப்படையாய் பார்க்கும்போது அன்பின் நிமித்தமாக தான் அவர் பேசுறாரு. இங்கேயும் அதே காரியத்தை நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, என் கை என்னை ரட்சித்தது இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அப்படி பேசினா அது அவர்களுக்கு தான் நன்மை கிடையாது, நல்லது கிடையாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை செய்கிறார். அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சைடு வந்து அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் க்ளோரி அவருக்கு வேணும் அப்படி பாக்குறாரு. அவர் சொல்றாரு, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தின் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் இருந்தார்கள். அப்படின்னா எவ்வளவு பேர் கூட இருந்திருக்காங்க? 20,000 பேர். 22,000 22,000 அப்ப 22 இல்ல 10 தான் இருக்குது. அப்ப 22,000 போயிட்டாங்க, 10 இருக்குன்னா 32,000. 32,000 பேர் கூட வந்திருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இது எழுதும் போது அது ஒரு சின்ன ஒரு வசனத்துக்குள்ளார அதை அடைக்கிறாரு. ஆனா நீங்க ஒரு லீடரா காணப்படுறதான கிதியோனுக்கு வந்து இது ரொம்ப டஃப்பான டெசிஷன். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி சொல்றாரு பாருங்களேன், அவர்கள் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியணும், அவ்வளவு பேருக்கும் வந்து தெரியணும். என்னன்னா, பயம் திகில் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி மலைகளிலே விரைவாய் ஓடி போக கடவன் என்று ஜனங்களுக்கு பிரசித்தப்படுது அப்படின்னும் போது கிதியோனுக்கு வந்து இது ரொம்ப டஃப்பான டெசிஷன். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு பேர் கூட இருக்காங்களோ அவ்வளவு வந்து ரொம்ப சந்தோஷமா இல்லை ரொம்ப தைரியமாக என்ன பண்ணுவான், அவன் அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு போகலாம். ஆனா இவருடைய கட்டளை இப்படி காணப்படுது. அப்ப கூட ஒருவேளை கிதியோன் நினைச்சிருக்கலாம், ரொம்ப பேர் போக மாட்டானுங்க அப்படின்னு ஒருவேளை கிதியோன் நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து ஒரு பெரும் கூட்டம், அதாவது 2/3 வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. 10,000 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல மீதியா இருக்கிறார்கள். அதுவே ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும் கிதியோனுக்கு, ஒரு மனுஷன் தானே. அப்ப 4வது வசனம், கர்த்தர் கிதியோனை திரும்ப பேசுறாரு. அப்ப டெஸ்ட் வந்து அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, கிதியோனுக்கும் அங்க வந்து ஒரு பெரிய டெஸ்ட் காணப்படுதுல. நிச்சயமா கிதியோனுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் அது. 4வது வசனம், கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அப்படின்றார். அவன் நொந்தே போயிருப்பான். இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், நானே அவங்களை டெஸ்ட் பண்ணுவேன், உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ
அவன் உன்னோடைய கூட வரக்கடவன், உன்னோடைய கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடைய கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், நான் தான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. 5வது வசனம், அது எப்படி? அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் அப்படின்னா 9700 பேர் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். இப்போ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்ட்டு நமக்கு ஃபுல்லாக புரியல. பட் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு ஆற்றில் தண்ணி குடிக்கிறேன்னா நம்ம நார்மலாக எப்படி குடிப்போம்? பாத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி என்ன மாதிரி குடிப்போம்? நம்ம பேண்ட் போட்டிருக்கோம், வேஷ்டி கட்டிருக்கிறது பொறுத்தா? அப்படியா? ஏன்னா பேண்ட் போட்டிருந்தா நினையாம கேர்ஃபுல்லா அப்படியா? கையில இப்படி கோரி இப்படியா? ஓகே. முழங்கால் படிட்டு அப்படி குடிக்கிறனா அது எப்படி? அது அந்த மாதிரி குடிப்பாங்கல்ல, எனக்கு தெரியல அதனுடைய. ஒருவேளை அவங்களுடைய அந்த கல்ச்சர்ல அந்த மாதிரி பண்ணுவாங்களா, குடிப்பாங்களா? ரிவர்ல குடிக்கும் போது எப்படி குடிப்பாங்க? அவங்கெல்லாம் விடுங்க, இவங்கெல்லாம் அவங்களுக்கு முந்தின காலகட்டம் இதெல்லாம். சரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள், இதற்கப்புறம் ஒரு 600 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததான ஒரு ரிலீஜியன். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே மோசையின் மூலமாக ஆண்டவர் இது பண்ணார் ரிலீஜியன் கேட்டா. அதுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாம் ஃபாதர் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆபிரகாம் தான். சரி, நீங்க சொன்னதுபடி பாத்தீங்கன்னா இந்த 3 ரிலீஜியனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்றது ஆபிரகாம் தான். 3 ரிலீஜியனுக்குமே, ஜூவிஷ் ரிலீஜியன், முஸ்லீம் ரிலீஜியன், கிறிஸ்டியன். 2வது கிறிஸ்டியன். அதுக்கப்புறம் சாரி, இதுல இருந்து 600 வருஷம் கிடையாது, கிறிஸ்தவ ரிலீஜியன்ல இருந்து 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. அப்ப இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா அதே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஸ்டியன் ரிலீஜியன்னே வரல, முஸ்லீம் ரிலீஜியன்னே வரல. இது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன் காட் அப்படின்னா இந்த ரிலீஜியன் மட்டும்தான். ஒன் காட் ரிலீஜியன் இது மட்டும்தான். சரியா? அங்கங்க இருந்திருப்பாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுகிறதாக இருந்திருக்காது. அந்த கோத்திர தலைவன், அதாவது அங்கங்க இருக்கிற காரணம்னா அந்த பட்டணத்து தலைவன் அப்படி ஃபாலோ பண்ணா அப்படி இருந்திருப்பாங்க. எனிகோ யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கங்க யாராவது இருந்திருக்கலாம். சரி, என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா திரும்பவும் இதுல இருந்து நீங்க பேக் சைட்ல இருந்து இது போகவே முடியாது. நார்மலாக எப்படி ஆற்றிலே ஓடுகிற தண்ணி அல்லது ஒரு குளத்துல இருக்க தண்ணியை நம்ம குடிப்போம். ஏன்னா 2 இதை திங்க் பண்ணி பாருங்க. ஒன்று முழங்கால் படியிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, குடிக்கிறாங்க. முழங்கால் படியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே நேரா என்ன பண்ணணும், அதுல வாயை வச்சு குடிப்பாங்க அப்படியே ஃபுல்லா. இல்ல இது இல்லை அப்படின்னு சொன்னா நின்று கொண்டு அப்படின்னு சொன்னா நின்றுகிட்ட அப்படியே குனிவாங்க. இப்படி குனிஞ்சு கீழே இருக்க தண்ணி எடுத்து குடிப்பாங்க. சரி, இப்படி நான் பாக்குறேன். இதுல எது சேஃப்? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வடக்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பள்ளத்தாக்குல அவர்களை மோரேக்கு அந்த பக்கம் இருக்க பள்ளத்தாக்குல பெருங்கூட்டமாக அவர்கள் காணப்படுறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுது. இப்ப அதை நோக்கி தான் இவங்க என்ன பண்றாங்க, போறாங்க, அவங்கள்ட்ட யுத்தத்துக்கு தான் போறாங்க. அப்ப சத்துருக்கள் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, எனி டைம் வரலாம். அப்படின்னும் போது எது சேஃப்? டக்குன்னு சத்துருக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எந்த இது சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்படி குறிஞ்சு இதான் சேஃபா இருக்கும். ஏன்னா இல்ல இறங்க சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா வாசித்தர்றேன், உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ. எப்படி நாவால் நக்குறான்றது அடுத்தது வந்துருச்சு. என்ன அப்படின்னா 6வது வசனத்துல தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கி கொண்டவர்கள். அப்படி எப்படி அப்படி எப்படி நக்கி சாப்பிடுறது? ஓகே, எப்படின்னா இப்படி குடிச்சதுலாம் பாத்தீங்கன்னா அது நக்கிறது போல தானது. அப்ப நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். எப்படி கையில எடுத்து நக்கினாங்கிறது அடுத்த வசனத்துல வந்துருச்சு.
மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்படி இருக்கு, முழங்கால் போட்டு குனிந்தாங்க. அப்ப நிச்சயமா நான் பாக்குறேன், இப்படி வந்து பெண்ட் பண்ணி இப்படி எடுக்கிறவங்க தான் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நக்கி குடிச்சிட்டு எதிரி வந்தா டக்குன்னு, அப்ப அலர்ட்னஸை குறிக்கிறதா இருக்கலாம். பட் எல்லாவற்றிற்கும் மேலாக இல்ல அதுக்கு இல்ல, 9700 பேர் ஒரு இதை சூஸ் பண்றான், 300 பேர் ஒரு இதை சூஸ் பண்றான் அப்படின்னும் போது நான் இதை எப்படி பாக்குறேன்னா ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியமா தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு 4வது வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் பரீட்சித்து காட்டுவேன், அதை டெஸ்ட் நான் தான் பண்ணுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தனையும் அவர் தான் என்ன பண்றாரு, குறிக்கிறாரு. இதை எப்படி பண்றாரு நமக்கு தெரியாது. இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், இப்போ மனாசையில இருந்து செபுலோன்ல இருந்து இதுல இருந்தெல்லாம் வந்தவர்கள் அது ஏவப்பட்டாதான் வருவாங்க. ஏன் அப்படி சொன்னா சிலர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அமைதியா இருந்துட்டாங்க, வராம இருந்தாங்க, எப்படி எல்லாம் நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம்ல. அப்ப அந்த நாட்களில் இதோடு கூட சேர்ந்துக்கலாம், இவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஏவப்பட்டவர்கள் தான் அதுல இணைகிறார்கள். என்ன அப்படி பார்க்கும்போது இந்த ஒவ்வொருத்தனையும் ஆண்டவர் சொன்னதை போல அவர் தான் சூஸ் பண்றாரு, இப்படி குடிக்கிறோம் அப்படி கொடுக்கறோம். அதனால சொன்னா இது வந்து சூப்பர் நேச்சுரல். நிச்சயமாக அவன் தான் அதை சூஸ் பண்ணி பண்றான். ஆனாலும் கூட இது வந்து ஏதோ ஒரு அதுக்குள்ள ஒரு காரியம் அடங்கி இருக்குது, கர்த்தர் சூஸ் பண்றாரு. அப்ப 300 பேர் மாத்திரம் ஸ்பெசிஃபிக்கா இப்படி பண்றாங்க. அதோடு விட்டுருவான். எப்படி இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் 1-2 வசனங்களோட முடிஞ்சு போயிடும். அதற்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறபடி நான் சூஸ் பண்ணுவேன், எவனை குறிக்கிறேனோ அவன் வரலாம், எவனை குறிக்காது இருக்கிறோனோ அவன் வரக்கூடாது அப்படின்லாம் அவர் பேசுறபடினாலே இந்த 300 பேரையும் அவர் தான் சூஸ் பண்ணாரு அப்படின்றது. என்னுடைய கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்படி குடிக்கிறதுக்கும் இப்படி குடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் கேட்டேன். ஒன்று வந்து அலர்ட்னஸ், அதாவது யுத்தத்துக்கு இவங்க போறாங்க, யுத்தத்துக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக அவன் எப்பொழுதும் காணப்படும், ஆயத்தமா காணப்படும். சும்மா நான் கூட்டத்துல இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க முடியாதுல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மனா எப்போதுமே யுத்தத்தில் தான் காணப்படுறாங்க. அப்ப அதுக்கு யுத்தத்துக்கு அவங்க ரெடியா தான் இருக்கணும் எப்பயுமே அப்படின்றத குறிக்கிறதா நம்ம என்ன பண்ணலாம், சின்ன டீச்சிங்க அதுல இருந்து எடுக்கலாம். நம்ம அதுக்கு மேல ரொம்ப ஆழமா எப்படி ஆண்டவர் இதை செய்தார் நமக்கு தெரியல. 7வது வசனம், அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்ப இது ரொம்ப ஒரு கிதியோனுக்கு பெரிய டெஸ்ட். ஆனால் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் குளோரியை தனக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறபடினால்தான் அவரே இதுக்கு வந்து சூஸ் பண்றார். நீங்க இப்படி பார்க்கலாம், ஜனங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ரட்சிப்பு என்பது இது சேர்ந்தது குறிக்கிற காரியம் தானே. இது முன்னாடியே பார்த்தோம், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இப்போ நம்முடைய ரட்சிப்பு என்பது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல ஓடி வந்தாலும் அந்த இருதயத்தை பார்த்து இவனை ரட்சிக்கிறது அவர் தானே. நம்ம சபைக்குள்ள வந்தா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே ஒழிய, அவனுடைய மனம் திரும்புதல் உண்மையானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவராலையுமே ஒருபோதுமே என்ன பண்ண முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய மனம் திரும்புதல், அவரை ஏற்றுக்கொண்டதான காரியம் என்பது உண்மையானதா என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த தேவன் ஒருவர் மட்டும்தான். நீங்க அந்த மத்தையிலயா அல்லது லூக்கால கூட வந்து பாத்தீங்கன்னா அதை பார்ப்பீங்க, அவர் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்குது பாருங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் எவன் இது எப்படி உண்டாகும், எப்படி ரட்சிப்பு உண்டாகும், எவன் தான் பரலோக ராஜ்யத்துல போவான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது மனுஷராலே கூடாத காரியம் தேவனாலே கூடும் அப்படின்ட்டு. ரட்சிப்பை குறித்து எப்பொழுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங்கை அவர் கொடுக்குறாரோ அப்போ அதெல்லாம் மிக தெளிவாக, ரட்சிப்பு என்பது மனிதனால ஒருபோதும் உண்டாகவே முடியாது. அவன் என்னிடத்திலே வந்தாலும் கூட நான் விரும்புகிறபடி அவனுடைய அந்த மனம் திரும்புதல் காணப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு என்பது ஆண்டவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா அது வந்து 100% நான் வந்து கொடுக்கறதான ஒரு கிஃப்ட்ன்றத தொடர்ந்து வேதத்துல பேசிக்கொண்டே வருகிறார். அப்படிதான் வந்து இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது ரட்சிப்பு, இதோடு கூட நீங்க கனெக்ட் பண்ணி இதுல இருந்து ரட்சிப்பை குறித்த காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த டீச்சிங் இதற்குள்ளாக அடங்கி இருக்குது. ஓகே, அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்போது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது.
அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து இந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். போக பயப்பட்டாய், ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்க என்ன பேசுறாங்கன்றதை கேளுங்க சொல்ற. இப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தையே போதுமானது. ஆனா கிதியோன் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பயப்படுறான் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் முதல்ல நம்மள்ட்ட பேசுற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பயப்படாத அப்படின்றதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் மற்றதை பேசுவார். இப்ப கிதியோனை பாத்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அது 6ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், கடைசியில வந்துச்சு. தான் அவனை அனுப்புகிற தேவன் என்றும் சொல்லியும் அவன் கேட்கிற மாதிரியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அடையாளத்தை அவர் காண்பித்து என்ன பண்ணாரு, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அப்போ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கிளியர் ஆனபடினால்தான் அவன் என்ன பண்றான், ஜனங்களை சேர்க்கிறான். ஜனங்க கூடி வந்தாச்சு. இப்ப அந்த ஜனங்கள்ல 32,000 300 மாத்திரம் இவர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா கிதியோனுக்குள்ள பயம் இருக்குமா அப்படின்னு சொன்னா, நேச்சுரலா ஒரு சாதாரண மனுஷனுக்கு, என்ன மனுஷனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பயம் இருக்கும். அப்ப ஆண்டவர் முதலாவது பேசுகிறாரு, நீ போ, உனக்கு ஒப்பு கொடுத்த, போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியானால் அவனுடைய கை திடப்படலை, பயப்படுறான். ஆக்சுவலா இல்ல, அதை பார்க்கிற அல்லது அறிகிற ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவனை திட்டலை, கடிந்து கொள்ளலை. அவருக்கு தெரியும் சுச்சுவேஷனு. அவனுடைய கை திடப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, பார்க்க சொல்றாரு, கேட்க சொல்றாரு. அப்படியே அவனும் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்குல படுத்து கிடந்தார்கள். நைட் டைம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஒட்டகங்களும் ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாக இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது, அதாவது மீதியானியருடைய கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விட தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போது இந்த கேட்டுதானே மற்றவன் சொல்றான். அப்போது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அப்ப சொப்பனத்தை ஆண்டவர் யாருக்கு வேணா கொடுப்பாரு, யாருக்கு வேணா பயன்படுத்துவார் சொப்பனத்தை. என்ன அப்ப பார்வோனுக்கெல்லாம் சொப்பனத்தை கொடுத்தது, நேபுகாத் நேச்சர் கொடுத்ததெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பார்வோனுக்கு கொடுத்தது முன்னாடி பார்ப்போம். நேபுகாத் நேச்சரோடு கூட சொப்பனத்தில் இடைபடுகிறது, பெர்ஷிய ராஜாக்களோட இடைபடுறதுலாம் பின்னாடி பார்ப்போம். பட் ஆனால் சொப்பனத்தை தேவன் கொடுத்தாரானால் சொப்பனத்தினுடைய அந்த வியாக்கியானத்தையும் தேவன் தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அடிக்கடி சொப்பனத்தை பார்க்கிற, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனால ஓரளவுக்கு ஒரு 50% அதனுடைய மீனிங் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுவும் கொஞ்சம் தான், 50% தான். மற்றபடி ஆண்டவர் தான் என்ன பண்ணணும், அஃப்கோர்ஸ் அதை வெளிப்படுத்தணும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான காரியம். அப்ப இவனிடத்துல ஆண்டவர் 10வது வருஷத்துல நீ பயப்பட்டா முதல்ல நீ அங்க போய் என்ன பண்ணுவோம், வேலைக்காரனை கூப்பிட்டு போய் அங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியானால் இங்க ஆண்டவர் சொல்லும் போதே அங்க சொப்பனத்தை என்ன பண்ணிட்டாரு, அங்க ஒருத்தனுக்கு சொப்பனத்தை கொடுத்துட்டாரு, இன்னொருத்தனுக்கு அதனுடைய வியாக்கியானத்தையும் கொடுத்துட்டாரு. இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை அறியாதவர்களும் தேவனுடைய சேனைக்கு விரோதமாக வந்ததான சத்துருக்களா இருக்கிறார்கள். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்துலயும் பேச முடியும். தேவன் தான் பேசினார் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஆனா சொப்பனத்தை கொடுத்தது தேவன் தான். இன்னொருத்தர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இதை சொல்றான். இது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இது பண்ணலாம். வார்கோதுமை அப்படின்றது கோதுமை கிடைக்காத காலத்துல போரான பீப்புள் சாப்பிடுகிறது தான் பாத்தீங்கன்னா வார்கோதுமை. அப்ப வார்கோதுமையில அப்பம் எப்ப செய்வாங்கன்னா, கோதுமை இல்லாததான பட்சத்துல வார்கோதுமை, பார்லின்றதுக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் அவர்கள் போவார்கள். அப்ப வார்கோதுமை அப்பம் ஒண்ணு பாத்தீங்கன்னா மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்ததாம்.
அப்போ வார்கோதுமை சாப்பிட்டுட்டு ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான், மீதியானியர்கள் அல்ல. அவர்கள் செழிப்பா இருக்கிறாங்க. இன்னும் இந்த தேசத்துல இருந்தாலும் கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்க சாப்பிடுறாங்க. அப்ப வார்கோதுமை அப்பம்ன்றது நிச்சயமா இஸ்ரவேலை குறிக்குதுன்னு அவனுக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் ஞானியா இருந்தால். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிதியோனை எழுப்பி இருக்கிறார், கிதியோன் ஆட்களை கூட்டுகிறான்றதான இன்ஃபர்மேஷன் வந்து மீதியானியருக்கு போகாம இருக்காது, நிச்சயமா போயிருக்கும். கிதியோன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எழும்பி இருக்கான், ஏன்னா 32,000 பேரை வந்து கூட்டியிருக்கான் அப்படின்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போய் தானே வந்து கூட்டியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு போயிருக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிதியோன் என்கிற இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றதான ஒரு இன்டர்பிரட்டேஷனை வந்து கூட சொப்பனத்தை கேட்கிற ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னமோ கர்த்தர் வந்து யோசேப்புகிட்ட பேசின மாதிரி, யோசேப்பு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்றார். அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு இது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு மீதியானியர்களுக்கு எச்சரிப்போ மனம் திரும்புதலுக்கான காரியமோ அல்ல. இது என்னன்னா கிதியோனை பலப்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை பண்ற. அவன் வந்து திடப்படணுமா, அதுக்காக வந்து நீ அங்க போய் கேளு, நான் என்ன வேலை பண்ணியிருக்கேன் பாரு, அப்படின்னு யுத்தம் வந்து நான் தான் பண்ண போறேன் அப்படின்றத என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து அந்த சத்துருக்களினுடைய வாயினாலே சொல்லுகிறதை தன்னுடைய பிள்ளை வந்து கேட்க ஆண்டவர் பண்ணுகிறார். ரொம்ப ஆச்சரியமாய் அது காணப்படுது. இந்த 13வது வசனமும் 14வது வசனமும். 15வது வசனம், கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும், வியார்த்தினா இன்டர்பிரேஷன், வியாக்கியானம், அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, பணிந்து கொண்டா என்னன்னா தேங்க் பண்றான், தேங்க்யூ லார்ட், ஆண்டவர் நீங்க சொன்ன மாதிரி இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீங்க கேட்க பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட தேங்க் பண்றோம். ஆண்டவரை தொழுது கொண்டு தேங்க் பண்றது. பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து, 100 பேரா வகுத்து, அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும், அதாவது இந்த ஒரு இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 பேர் கூட இருக்கான் ஒரு படையோடு கூட. அப்ப அந்த படை எப்படி செய்தோ அதே மாதிரி மற்ற 2 படையும் செய்யணும்ன்றதுதான். நானும் என்னோட கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து கிதியோனுக்கு வந்து ஆவியில ஏவினாரா இல்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசினாரா என்பது தெரியல. ஆனா எங்கிருந்து இந்த காரியத்தை அவன் எடுத்திருக்க வேண்டும்? 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த 14வது வசனத்துல அவன் அந்த இன்டர்பிரேஷனை சொல்றான், சொப்பனத்தினுடைய இன்டர்பிரேஷனை சொல்றான். கிதியோன் என்னும் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டயத்துக்கு என்ன பண்றாரு, மீதியானியர் எல்லாம் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இன்டர்பிரேஷன் ஒருத்தன் கொடுக்குறான் 14வது வருஷத்துல. இப்போ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பட்டயம் என்பது எதை குறிக்குது? யுத்தம் செய்கிறதையும், பட்டயத்தினாலே ஜெயம் உண்டாகும் இல்ல தோல்வி உண்டாகும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயத்தை குறித்து அவன் 14வது வசனத்துல சத்ருவினுடைய ஒருத்தன் வந்து பேசுறான். அப்ப இந்த கிதியோனுடைய பட்டயம் என்கிறதான காரியத்தை பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவன் எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்றான், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்ப கிதியோனுடைய பலத்தினாலே இது வந்து நடக்க போறது இல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே வந்து இந்த காரியம் நடக்கிறது என்பதுக்கு தான் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அப்ப அந்த வாழ்த்துதல் அல்லது சொல்லுகிறதான காரியம் அல்லது இப்ப என்ன பண்ண போறாங்க, கத்த போறாங்க, சத்தம் போட போறாங்க, அந்த கோஷம் விடுகிறதுல கூட வந்து பாத்தீங்கன்னா விஷயம் அடங்கி இருக்குது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். 19 நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அங்க சத்துருக்கள் ஜாமக்காரரை மாற்றி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். வித்தியாசமான ஒரு போர் ஸ்ட்ராட்டஜி. போர் யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க,
இந்த எக்காலத்தை ஊதுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய படை வந்து எப்படி செயல்படணும், முன்னோக்கி போகணுமா, ஸ்டாப் பண்ணணுமா, இதான் ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு தான் எக்காலத்தை ஊதுவாங்களே வழி எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஊத மாட்டாங்க. கடைசியில வந்து ஜெயித்த பிறகு வந்து ஜெயம் கோஷம் இடுவதற்கு என்ன பண்ணுவாங்க, எக்காலங்களை ஊதி வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா வந்து சத்ருவை அலர்ட் பண்றதுக்கு ஊத மாட்டாங்க. ஏன்னா எக்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஊதும் போது, சத்தம் போடும்போது அது எதுக்கு, இன்னைக்கும் ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏய் ஊய் டிஷ் புஷ்ன்றாங்களே, எதுக்கு அது இந்த சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நார்மலா ட்ராமால, சினிமால, அல்லது நீங்க தான் 2 பேர் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னா எப்படி சண்டை போடுவானுங்க, ஆயின்னுவான், உடனே அந்த பக்கம் ஆயின்னு கத்துவான். எதுக்கு கத்துறான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா பயமுறுத்திருக்கு. அவன் பயங்கர வீரன் என்பதற்காக அல்ல, ஆக்சுவலா அவனுடைய ஆப்போனண்ட்டை வந்து பயமுறுத்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்துல மாத்திரமல்ல, நீங்க வந்து யுத்தத்தை போல காணப்படுகிற கேம்ஸ்லையும் பார்க்கலாம்ல. எல்லா கேம்ஸ்லையும் நீங்க பார்க்கலாம். என்ன கேம்ஸ்னா பர்டிகுலரா இண்டிவிஜுவலா விளையாடுறதான அந்த கேம்ஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம். பாக்ஸிங், டேபிள் டென்னிஸு, டென்னிஸு, சர்வ் பண்ணும்போது ஒரு கத்துவான், ஓடி போய் அடிக்கும் போது ஒரு பயங்கரமா ஒரு கத்திட்டு அடிப்பான். எதுக்குன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை ஆப்போனண்ட்டை பயமுறுத்துறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பண்ணுகிறதான காரியம். இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பிசாசினுடைய ஸ்ட்ராட்டஜி. பிசாஸ் வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்துகிறதான பிசாசினுடைய ஸ்ட்ராட்டஜி, கத்துறது, பயமுறுத்துறது, இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்ப இதை வந்து இவங்க வந்து இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன, தீவெட்டி, பானை, அதை கவர் பண்றதுக்கு பானை, கையில வந்து ஒரு பட்டயம், இவ்வளவுதான். இந்த 300 பேர் இந்த பட்டயத்தை வச்சுட்டுலாம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க வந்து மிகப்பெரியதான சேனை அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியாதுன்ட்டு. முன்னாடியாவது சில கவுண்ட் பண்ணி 900 சேரியட்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு போன பாராக்கனுடைய டைம்ல. இப்போ வந்து கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படியே நசிக்கிடுவானுங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா காணப்படுறாங்க. அப்ப இவர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சத்தம் போடுறாங்க, எல்லாரும் எக்காலத்தை ஊதி வெறும் பானையும் இதெல்லாம் கையில வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் வந்து ஒரே டைம்ல இதை வந்து செய்ய போறாங்க. ஓகே, 19 வருஷம் திரும்ப வாசிக்கிறேன். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவருடைய 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி, எல்லாரும் எக்காலங்களை ஊதுறாங்க. பயங்கர சவுண்டா இருந்தா வந்து ஆக்சுவலா வந்து ஆப்போனண்ட் என்ன நினைப்பான், பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு நினைப்பான்ல. பெரிய கூட்டம் வந்திருக்கு, அதுவும் இப்படி கத்துறாங்கன்னா வந்து அவங்க இது வந்து யுத்தத்துக்கு, புரியுது அவங்களுக்கு? இப்ப ஹண்டர்ஸ் எல்லாம் கத்திட்டே ஓடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி கத்திட்டே ஓடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த சிங்கம் புலிலாம் பயந்து ஓடும், என்ன பண்ணுவான், வெறிவான். அப்போ ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா மறைஞ்சு போய் இப்படி குத்துறதான காரியம். நீங்க எல்லாம் பிபிசி எல்லாம் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஹண்டர்ஸ் எப்படி வந்து ஹண்ட் பண்றாங்க அப்படின்றது டாக்குமெண்ட்ரிஸ்ல வந்து போடுவான். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன்ஸ் பயங்கரமா கத்திட்டு அப்படியே ஓட வச்சு என்ன பண்ணுவானுங்க, இது பண்ணுவாங்க. இன்னொன்னு அப்படியே மறைஞ்சு போய் ஒரு தனியா இருக்கிற அனிமலை வந்து குத்துறதை வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து ஸ்மார்ட்டா அது எழுந்து ஓடுறதுக்கு பார்க்கும். அப்படி 2 டைப் இருக்கு. அப்ப இந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சிறு கூட்டம் போது நைஸா தான் போய் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ஓரமா ஜெயிக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேற மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. சரி, ஓகே. பானைகளை, எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்தார்கள். அப்ப எக்கால சத்தம் வேற, பானை வேற, டம்மு வந்து பாம்பு இந்த மாதிரி விழுந்திருக்கும்ல. சரி, ஓகே. 3 படைகள் உடனே வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் ஜெயம் உண்டாச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. இது பாருங்க, 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையில் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயமே இல்லையா கையில, பட்டயமே இல்ல. 16 வருஷம் பார்க்கிறோம். 300 பேரை 3 படைகளாக பிரித்து ஒவ்வொரு கையில ஒரு எக்காலம், வெறும் பானை. ஆமா, வெப்பன்ஸே வித்தியாசம், பட்டயமே கிடையாது இல்ல. அப்ப எக்காலம், ஒரு கையில பானை, தீவெட்டி, இப்படிதான் உள்ளுக்குள்ளார தீவெட்டி வந்து மறைச்சு வேற இருக்காங்க. ஓகே, அப்படி சத்தம் போடுறாங்க. பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய பார்ட் வந்து இவ்வளவுதான். அதுக்கப்புறம் 22வது வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவன் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மற்றும்
தாபத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்போது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து, யாரு இப்போ வந்து மற்றவங்க எல்லாரும் வந்தாச்சு. இப்போ 3 பேர் தான் இது வந்து 300 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து மற்றவங்கலாம் வந்துட்டாங்க, பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்றான் என்று சொன்னான். அவர் யோசித்து பாருங்க, இந்த 2.5 கோத்திரம், மனாசேயின் சகல மனுஷர், நப்தலி, ஆசேர், மனாசேயின் சகல மனுஷர், ஏறக்குறைய 3 கோத்திரங்கள். நம்ம மனாசே ஃபுல் கிடையாது, ஏறக்குறைய 3 கோத்திரங்கள். அது வந்து பத்தலை, அந்த இதை விரட்டுறதுக்கு வந்து பத்தலை. அது அப்படின்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க. கிதியோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்ராயிம் மலைகளுக்கு ஆட்களை அனுப்பி என்ன பண்ணுறான், மீதியானிக்கு விரோதமாக நீங்கள் இறங்கி வாங்க, இறங்கி வந்து என்ன பண்ணுங்க, துறைகளை கட்டி கொள்ளுங்க. துறைகள்னா என்ன? துறைகள்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஆக்சுவலா போர்ட்ஸ் நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வர முடியுமா, அந்த எந்த இடங்கள் துறைகள் அப்படின்னு சொன்னா என்ன போட்டிருக்கு? இருபத்தி 4வது வசனம் 24. துறைகளை கட்டி கொள்ளுங்க. இப்ப யுத்தமெல்லாம் நடக்கும்போது எப்படி இல்ல என்ன மீனிங்ல போட்டிருக்குன்னு கேக்குறேன். சீஸ் தி வாட்டர்ஸ். அப்ப துறைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட்டர் வழியா தப்பிச்சு ஓடக்கூடாது, அதுக்குதான் வந்து துறைகளை கட்டுறது. இப்ப வாட்டருக்குள்ள இறங்கி தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த துறைகளுக்கு வந்துட்டா அங்கிருந்து அட்லீஸ்ட் போட்டு ஏதாவது ரெடியா இருக்கும்ல, அப்படி தப்பிச்சு போறது அந்த மாதிரி. இப்ப எல்லா இடமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, துறைமுகம் அப்படின்னு, சி போர்ட், அதான் துறைமுகம் அப்படின்னா அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான இடம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறங்குறதுக்கு, ஏறுறதுக்கு அல்லது கப்பல்களை நிறுத்துவதற்கு முக்கியமான ஒரு இடத்த தான் துறைமுகமா என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. அதே அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் துறைமுகத்தை வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வாட்டர் வந்து ஒருவேளை ஷாலோவா இருக்கலாம், அல்லது வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கா இருக்கலாம் அந்த இடத்துல. அப்ப எது சேஃபான இடமோ அங்கதான் பார்த்து துறைமுகத்தை வந்து செட் பண்ணுவாங்க. இப்ப இது வந்து சி போர்ட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம் அப்படின்றதை போல. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு எல்லா இடத்துலேருந்து கிளம்ப முடியாது, ஏன்னா அது ஹெலிகாப்டரை நான் எங்கே வேணா இறக்கி ஏற்றிருக்கு. ஃப்ளைட் கிளம்புறதுக்கு அதுக்கு முக்கியமான ஒரு போர்ட் வந்து வேணும், அந்த இடத்துல இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்போ அதனால தான் வந்து யுத்தத்தில் வந்து முதல்ல இதெல்லாம் தான் உடைப்பாங்க, போர்ட்ஸ் எல்லாம் அடிப்போம். அடித்தா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க ஜனங்க ஒரு இடத்துக்கு போக முடியாத மாதிரி ஸ்டக் ஆகிடுவாங்க. அப்போ ஈஸியாக வந்து அவர்களை என்ன பண்ணலாம், அப்படி அங்கங்கே டக் டக் பாம்பு போட்டு அப்படி தூக்கிடலாம், தப்ப முடியாதுல்ல. அப்போ அது இந்த காலத்துலேயும் நடக்கிறதான காரியங்கள் தான். அப்போ அன்னைக்கும் அதுதான் நடந்தது. எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, நுழைவு வாயில்களை, எக்ஸிட்ஸை, என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணுறதான காரியம். அதெல்லாம் சொல்கிறாரு, துறைகளை கட்டி கொள்ளுங்கள்னா நீங்கள் வந்து அதை பிடித்து கொள்ளுங்க, நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க என்று சொன்னான். அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு, அதாவது யோர்தானுடைய கரைக்கு வந்து அதில் எங்கெல்லாம் துறைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கட்டி கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொண்டு போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார். அப்ப பாயிண்ட் என்ன, இவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இந்த பக்கம் இருந்தானே கிராஸ் பண்ணி வந்தாங்க. நம்ம பார்த்தோம்ல, நீங்க போன அதிகாரத்தை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். 6வது அதிகாரத்துல அவர்கள் காசா மட்டும் வருவாங்க அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம்ல, 4 பாத்தீங்களா. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். எந்த பக்கம் இருந்து வருவாங்க, இந்த பக்கம் இருந்து வருவாங்க.
இந்த பக்கம் இருந்து வந்து இஸ்ரவேலுடைய எண்டு வந்து காசா தான், காசா பகுதி தான் எண்டு. அதுக்கப்புறம் கடல், பெரிய பெருங்கடலை, மத்திய திரைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்ப காசா மட்டும் வருவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இங்க இருந்தா வந்திருக்காங்கன்னா இப்ப எல்லாரும் அடிச்சோன்னு விரட்டினோன்னு எல்லாம் ஓடி என்ன பண்றாங்க, யோர்தானை கிராஸ் பண்ணி போறான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் எப்ராயிமியருக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து துறைகளை என்ன பண்றான், அடைக்க சொல்றான். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா துறைகள் எல்லாம் அடைத்து எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக முடியுமா அங்கெல்லாம் அவர்களை பிடித்து எல்லாரையும் கொன்று போட்டு இந்த பக்கம் யோர்தானுக்கு இக்கரையில இவன்கிட்ட வந்து கிதியோனிடத்துல அவர்கள் கொண்டு வந்தார்கள். பயங்கரமா ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஃபுல்லா காரியங்களை செய்கிறது அப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம சும்மா ஆய்வுன்னு சத்தம் போடுறதுல சத்துரு பயந்துட்டு போறதான காரியம். நம்ம அப்படி சத்தம் போடக்கூடாது. எப்படி வந்து ஒண்ணுமே இல்லாம, பட்டயமே இல்லாம ஒரு ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல அவர்கள் எப்படி வந்து ஜெயம் எடுக்க முடியலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. கர்த்தர் இந்த காரியத்தை செய்யலன்னா வந்து சான்ஸே கிடையாது. அப்ப இந்த 300 பேரை வச்சுதான் இதை செய்யறாரு ஆண்டவர்னானா அதுவும் கிடையாது. 300 பேரும் வந்து அப்படி கிடையாது, 300 பேர் அல்ல. பட் என்ன அப்படின்னு சொன்னா அந்த 300 பேரை ஆண்டவர் சூஸ் பண்ணி அவர்களை அதற்கு பயன்படுத்துகிறார். இன்னைக்கும் அப்படிதான் நம்மள ஆண்டவர் சூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து பயன்படுத்தி ஆண்டவர் யுத்தம் பண்ண வைக்கிறார். ஆனா அந்த யுத்தத்தை வந்து அவர் தான் நமக்காக செய்கிறார். அதனால தான் யுத்தத்துல நம்ம ஒவ்வொரு முறையும் சத்துருவிடத்துல நம்ம ஜெயம் கொள்ளும் போது அந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர்னு நீங்க உன்னிப்பாக கவனித்து கொண்டு வந்தா இப்படி வந்து கர்த்தர் வந்து பின்னால யுத்தத்தை நடத்தியிருப்பாங்க. ஆக்சுவலா நிச்சயமா கர்த்தர் நடத்தியிருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து சொல்ற மாதிரி என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம். அதனால நமக்கு ஜெயம் கிடைச்சிருக்கும். ஆனால் அது முழுமையாக அந்த யுத்தத்தை வந்து கர்த்தர் நடத்தி அந்த ஜெயத்தை வந்து அவர்களுக்கு தராரு. இன்னும் அப்படியே இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம்லாம் இதை குறித்து தொடர்ந்து போகும். எப்படி வந்து கிதியோன் ரொம்ப ஒரு பெரிய நியாயாதிபதியாக அங்கே அவன் மாறுகிறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க.